ஒரு ஆர்கியூமெண்ட்டில் தோக்கிறத விட மோசமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஆர்கியூமெண்ட்டில் ஜெயிக்கிறது 10 மணி நேரம் கழிச்சு. ஏன்னா நான் அந்த ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது பேக்கு மாதிரி சாக்கு சொல்ல முடியாமல் பார்க்குமென்னுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்கிட்ட ப்ரில்லியண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்குது, அவார்டு வின்னிங் டயலாக்ஸ் இருக்குது, எந்த டோனில் எந்த டைமிங்கில் எப்படி அடித்தா கரெக்டாக விழுவாங்கன்ற மொத்த பிளான் இருக்குது. இப்போ என் மைண்டில் நடக்கிற ஆர்கியூமெண்ட்டில் என்னையை சுற்றி ஒரு 4 பேர் கத்துறாங்க. ஆப்போனன்ட் நான் பேசின பேச்சுக்கு பொட்டி பாம்பா அடங்கி போய் உட்காந்துட்டான். எனக்கு யாரோ ட்ராஃபிலாம் வேற கொடுக்குறாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் நான் வெறும் முட்டை முழிச்சேன். என்னை திட்டுனவங்க எதத்தாலமாக நடந்து போகிறாங்க, என்னமோ அவங்க பெருசாக சாதித்த மாதிரி. இதில் பேக்ரவுண்டில் படையப்பா பிஜிஎம் வேற. சை, ஆனால் அவங்களுக்கு தெரியாது இப்போ அவங்கள தீர்த்து கட்டுற அளவுக்கு என்கிட்ட பாயிண்ட்ஸ் அண்ட் டயலாக்ஸ் ரெடியாக இருக்குன்னு. ஆனால் அதில் இப்போ ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சம்பவம் முடிஞ்சு இப்போ 1 நாள் ஆகுது. இப்போ போயிட்டு ஹலோ நீங்கள் என்ன சொன்னீங்கல்ல, அது எல்லாத்துக்குமே இப்போ என் ஆன்சர் இருக்குது, இப்போ வரீங்களா சண்டை வச்சுக்குவோம் அப்படின்னு நான் சொல்லவா முடியும்? இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நான் என் மைண்டுக்குள்ளே நடந்த 122 ஆர்கியூமெண்ட்ஸில் நானே ஜெயிச்சிட்டேனே. இனி எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு? இப்போ தெரியுதா நாங்கள் ஏன் சண்டை போடாமல் இருக்கோம்னு? அடிக்க கூடாதுல்ல, அடிக்க தெரியாம இருக்கோம்.